அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத்தரித்த குறள். என்னங்க என்ன சொல்றேன்னு புரியலையா? நம்ம திருக்குறளை பாராட்டி ஔவையார் எழுதின வரிகள் தான் இது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 1.25 அடி அளவு இருக்கிற திருக்குறளை ஒரு ஆட்டம், அதாவது அணுவோட சைஸோட ஒப்பிடுறாங்க. அணு அளவுக்கு சின்னதா இருக்கக்கூடிய இந்த திருக்குறள்ல 7 கடல் அளவுக்கு பொருள் இருக்குன்னு சொல்லி திருக்குறளை பாராட்டி எழுதின அழகான வரிகள் தான் இது. எவ்வளவு அழகா எழுதியிருக்காங்களே பாருங்களேன். அந்த காலத்திலேயே ஆட்டம் பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க. What are subatomic particles? ஆட்டம்க்குள்ள பாத்தீங்கன்னா subatomic particles அப்படினு சொல்லப்படுற What is the charge of subatomic particles? proton. What is their charge? இந்த proton வந்து அணு கருவுல இருக்கு. protons positively charged. Very good. Class. இந்த ஆட்டம்க்குள்ள பாத்தீங்கன்னா subatomic particles. Why is the atom always neutral? Why is the atom always neutral? Total positive. Electrically neutral. Very good. Why is the atom always neutral? Subatomic particles பத்தி ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன். What are the first 10 elements of periodic table? H hydrogen, H helium, Li lithium, B beryllium, B boron, C carbon, N nitrogen, O oxygen, F fluorine, Ne neon. Very good. Girls சொல்லுப்போ. Which atom is given in the picture? Gold atom. Is it neutral? Yes. Why is it neutral? What is the reason? 79 gold atom, 79 gold atom. அதனால அது neutral இருக்கு. Say it again. 79 proton இருக்கு, 79 electron இருக்கு. அதனால அது neutral இருக்கு. Proton என்ன charge? 79 protons க்கு Plus charge. 79 electrons க்கு என்ன charge? Minus charge. சரி, அங்க protons எங்க இருக்கு காட்டு படத்துல? குட். எலக்ட்ரான்ஸ் எங்க இருக்கு? என்ன கலர்ல இருக்கு? Yellow color. குட். கிளாப்மா. நல்லா பேசுங்க. Hydrogen.